இதனோட ஸ்டார்டிங்ல வருஷம் 2025 தான் ஷோ பண்றாங்க. டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட் காரணமாக இந்த உலகத்துக்கு வந்த புது கேம் தான் கனெக்ட்ன்றது. இது பாக்குறதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு போலவே தான் காட்சி அளிக்கும். இங்க இருக்கிற நேச்சுரலா இருக்க ஏஐ என்பிசிஸ் கூட ஹியூமன்ஸ் போலவே தான் தோற்றமளிக்கும். ஃபேன்சியான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் மேஜிக்கும் அவங்களால இந்த கேம்குள்ள மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் பத்தி ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கனெக்ட் கேம் இந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கமாக 100 மில்லியன் பீப்புளை இந்த கேம் அட்ராக்ட் செய்திருச்சு. பாத்தீங்கன்னா எல்லா ஹியூமன்ஸும் இந்த கனெக்ட் கேமோட அட்டாச் ஆகிதான் இருக்காங்க. கேஸ்ல காட்டுறாங்க அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் டேமேஜை மேற்கொள்றாங்க. சோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், அதுதான் நம்மளுடைய ஹீரோ ஆகிய பே டோ ஹியூன். சோ நம்ம இந்த கேமுக்குள்ள இவனோட நேம் கிராஷ். சோ ஷார்ட்டா இவனை பேன்னு கூப்பிட்டுக்கலாம். தென் அங்க இருக்க சோல்ஜர்ஸும் யூ பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறாங்க. நீ என்ன இங்க பண்ற, நீ வெறும் தனியா தான் இருக்க சொல்லிட்டு அவன் ஆளுங்களை அவனை அட்டாக் பண்ண சொல்றான். இந்த எம்பியோட எனிமிய சாகடிங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நோக்கி ஆட்கள் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ பத்தி ஷோ பண்றாங்க. கிராஷ் இவனுடைய கனெக்ட் கேமுடைய ரேங்கிங் 13ல இருக்கான். அதே போல இவனுடைய கிளாஸ் சைக்கோ கைனடிக். டெலிகைனசிஸும் சைக்கோகைனடிக்கும் சேமான விஷயம் தான். அதாவது நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை பயன்படுத்தி பிசிக்கல் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்காம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் செய்ய வைக்கலாம். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தவன் வெட்ட வரான். ஹீரோ அவனுடைய 2 ஃபிங்கர் தான் ரைஸ் பண்றான். கீழே இருக்க கத்தி போய் அவங்க எல்லாரையும் ஸ்லைஸ் பண்ணிட்டு தென் அந்த கமாண்ட் ஆர்டர் கொடுக்குறான். எல்லாரும் ஹீரோ அம்பு விட்டு கில் பண்ண பாக்குறாங்க. தென் ஹீரோ அவனுடைய சைக்கோ கைனடிக் பவரை பயன்படுத்தி எல்லா விதமான ஆரோஸையும் காத்துலயே நிறுத்திடுறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸும் பேசுறாங்க, என்னது யாரோட இது போயிடுச்சு அப்படின்னு பேசும்போது எல்லாம் அப்படியே திரும்பி அவங்களே குத்துது. அவங்க என்ன ஆரோஸ் அவங்கள பார்த்து வருது அப்படின்னு பாக்குறாங்க. சோ சேம் ஹீரோடைய கைனடிக் பவர் தான். தென் ஹீரோ ஒரு டேகர் எடுத்து வேகமா வரான். அந்த கமாண்டருடைய தலைய ஸ்லைஸ் பண்றான். சோ அப்புறம் சும்மா கெத்தா நடந்து போறான். முன்னாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெட் பாடிஸ் தான் இருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் பயப்படுறாங்க. ஏன்னா அலையா நிப்பாங்க பாத்தீங்களா, வார்னா தயாராயிட்டு சோல்ஜர்ஸ். அதுல ஒரு இதை நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டான். அப்ப அவங்க சொல்றாங்க, டேம் சைக்கோ கைனடிக்ஸா, என்ன இவன் ஓவர் பவரான ஸ்கில்ல வச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஷாக்கா பார்க்கும் போதே அவங்க கீழே கடந்த அந்த வெப்பன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரோவை காலி பண்ணிட்டான். அடுத்த ரோல இருக்கவங்க ஷாக்கா பாக்குறாங்க. ஏன்னா வெப்பன்ஸ் எல்லாம் காத்துல பறகுது. அது நம்ம ஹீரோ அட்டாக் சைன் கொடுத்தவனே அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. சோ பாத்தீங்கன்னா பேட்டில் ஒன் சைடா தான் முடியுது. எல்லாரையும் ஹீரோ கில் பண்ணிட்டு அசல் அந்த கேபின்குள்ளே என்டர் ஆகிறான். எங்க அந்த பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுனே வரான். அப்போ அங்க ஒரு நோபல் படத்துல இருக்காரு போப்பு. அவர் பாக்கலாம், இதே என்னுடைய முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவர் கழுத்துல விட்டு நோட்டீஸ் பண்றான், இதுதான் அந்த பொருள் சொல்லிட்டு. அப்ப அந்த போப்பு சொல்றாரு, கடவுள் சொன்னது உண்மைதான், இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு சேவியர் வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவர் கழுத்துல இருக்க அந்த லாக்கெட் எடுக்க போறான். அப்ப நம்ம ஹீரோ கையை பிடிச்சு அவர் கேக்குறாரு, ஃபைட்டர்ஸ் தான் இங்க வந்திருக்காங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, நீங்க ஒரு அவுட் சைடர் தானே, இந்த உலகத்தை பிரச்சனைக்குள்ளாகிறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் கத்துறாரு. ஏன் நீங்க இந்த சிட்டியை எரிச்சீங்க, இன்னசென்ட கொலை செய்யறீங்க, அதே போல எங்களுடைய பீப்புளை அடிமையாவும் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஓல்டு மேன், நீ என்ன பிளேம் பண்ண சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை பிச்சு எடுத்துக்கிறான். நீ இந்த கில்ட தான் பிளேம் செய்யணும், அவங்கதான் இந்த எம்பையர் கூட கை கூட்டுன்னு இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. சோ கில்டு மேல கொலை சொல்றதை விட்டுட்டு லேட்டா ஏன் மேல சொல்றியா அவன் சொல்லிட்டு ஹீரோ நடந்து போறான். அப்ப அந்த போப்பு எல்லாத்தையும் கடவுள் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்களோ அதுக்காக இப்ப பே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரான். சோ அப்ப அங்க ஒரு
ஹோல் மாதிரி பாக்குறான். அங்க இந்த லாக்கெட்டையும் வந்து பிளேஸ் செய்யறான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. கீழே வந்து அண்டர் கிரவுண்டுக்கு நடந்து வரான். இன்டர்நெட்ல சொன்னபடி பார்க்க போனா இவைதான் இந்த கனெக்ட் வேர்ல்டுல இருக்க மித்திக்கல் ஐட்டம்ஸ். அது ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐட்டம் வந்து ஹீரோ முன்னாடி பாப்அப் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கில்டு வந்து எம்பையர் கூட கை கோட்டுல இந்த என்டையர் வேர்ல்டு வந்து டெஸ்ட்ராய் செய்துட்டாங்க. சுத்தம் நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஒரு மாசம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே எதற்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஐட்டம்ஸ பார்க்கலாம். சொல்றேன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜரான கில்ஸ் வந்து இந்த ரிலிக்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கினாங்க. பட் இப்ப நான் தான் சோலோ பிளேயரு இந்த டாப் 100ல வந்து லெஃப்ட் ஆகி இருக்கேன். அவங்க வரதுக்கு முன்னாடி இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து 3 மித்திக்கல் ஐட்டம்ஸே வந்து அவனுடைய பேக்ல எடுத்து வச்சுக்கிறான். உங்களுக்கு தெரிய வச்சுன்னா நான் தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பின்னாடி எரியும் அப்படின்னு சொல்றான். சரி இப்ப இந்த இடத்த விட்டு வெளில போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்க ஒரு கேம் கார்ட்ரேஜ் இருக்கும். என்னது இது அவங்க ஹீரோ அதை எடுத்த உடனே பயங்கரமான தண்டர் அவன் மேல வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஹீரோவால அந்த ப்ரெஷரே தாங்க முடியல. என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது கனெக்ஷன் ஏதாவது ஒண்ணு ஷோ ஆகுது. ஹீரோ ஒன்றும் புரியல. அப்படி பார்க்கும்போது அவனுடைய அந்த கனெக்ட் கேமுடைய பிளக் வந்து கயண்டி இருக்கும். அப்ப சில பேர் வந்து நகரத்தை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மிரட்டுவாங்க. ஹீரோ கடுப்பாய் அசிங்கமா கேக்குறான். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது அவன் பார்க்கும்போது சில கேங்ஸ்டர்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. நீ வந்து நவர முயற்சிக்காத, அமைதியா இறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா மிரட்டுறாங்க நம்ம ஹீரோவை. ரியல் வேர்ல்டுல இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து என்ன தேடி வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேவும் யோசிக்கிறான். கைஸ் கேம்ல அவன் பேரு கிராஷ், ரியல் வேர்ல்டுல பே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த டூலிங்கஸ் பொண்ணு ஒருத்தனும் வந்து பிரசிடன்ட் கிட்ட கால் பண்ணி கேக்குறான், நாங்க அவனை உயிரோட கொண்டுட்டு வரணுமா? அவன் சொல்லும் போது எஸ் புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கால்ல ஆன்சர் பண்றான். அப்ப அந்த அடியாளம் கேக்குறான், அவர் என்ன சொன்னாரு, அவருக்கு வந்து இவன் தலா மட்டும்தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்ன சொல்றான்னா, நீ வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து பிளே செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். நீ வந்து கேம்ல வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு டேலண்டா இருக்கத்தான் அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய ஹீரோ வந்து ரொம்பவே வந்து பயப்படுறான். ஏன்னா வந்து கேம்ல அவ்வளவு ஃபேமு. அவனுடைய அந்த புகழ் தாங்காம ரியல் லைஃப்ல வந்து அவனை சாகடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சான். அப்ப அந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து அவன் ஃபேஸ கவர் பண்றாங்க, கத்தி எடுத்து ஸ்லைஸ் பண்றாங்க நம்ம ஹீரோட ஹெட். சோ கேம்ல வந்து இவன் கிராஷா இருக்கும் போது இவனோட பவர்ஸ் நான் பயன்படுத்தணும். பட் அப்படியே ரியல் வேர்ல்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவர்ஸை பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றேன்னா, கேம்ஸ்ல வந்து நான் நிறைய பேரை கில் பண்ணேன், அது ரொம்ப கிரேசியா இருந்தது. பட் இப்ப நானே சாக போறது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, சார் சார் ஏந்துங்க அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வாய்ஸ் கேக்குது. ஹீரோ ஏந்து பார்த்தா அவன் வேற ஒரு பார்டர்ல இருக்கான். ஆக்சுவலா அதான் ரீஇன்கார்னேட் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வாய்ஸ் நான் உங்களுக்கு வெளியில அதை ரிவீல் பண்றேன். அவன் ஹீரோ பாக்குறான், என்ன நடந்துச்சு அவன் பார்க்கும்போது அந்த கத்தி குட்டை வாங்கினோட நான் வந்து இறந்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து அவங்க மெய்டு இருக்காங்க. நீங்க ஓகேவா சார் ராகுல் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ராகுலா என்ன இது அவன் பாக்குறான். அதாவது அந்த மெய்டுடைய ஸ்டேட்டஸ் விண்டோ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஷோ ஆகுது. நீங்க என்ன ரொம்ப பயந்த மாதிரி இருக்கே, நான் வந்து உங்களை டாக்டர் கூப்பிட்டு வாங்கிக்கும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிக்கல. லெவல் 3 ஆனான்னு சொல்லிட்டு உங்க மெய்டு வேலை ஷோ ஆக நோட்டிபிகேஷன் தான் பாக்குறான். ஸ்டேட்டஸ் என்னோட பார்க்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப வந்து நோட்டிபிகேஷன் வருது நம்ம ஹீரோக்கு, உங்களோட ஆன்மா வந்து இந்த சோலுடைய பெட்டா சிஸ்டம் கூட வந்து க்ளோஸான கனெக்ஷன் மேற்கொண்டுச்சு. வந்து மொத்தமான யூசர் இன்டர்ஃபேஸ பார்க்க முடியும். இப்ப கரண்டா இருக்க யூசர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் காட்டுது. ஹீரோ பாக்குறான், யூசரா என்ன நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு பாக்குறான். சோ அப்படின்னா வந்து நான் இந்த கனெக்ட் வேர்ல்டுக்குள்ள இருக்க இன்சைட் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். அதாவது இப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த கேம்குள்ளே வந்துட்டான். இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவுடைய ஸ்டேட் தான் ஷோ பண்றாங்க.
நம்ம ஹீரோ என்னால அதை ஃபீல் செய்ய முடியுது, என்னால எல்லாத்தையுமே இங்க ஃபீல் பண்ண முடியுது. இது கம்ப்ளீட்லி வந்து நான் கிராஷா இந்த கேமோட லிங்க் ஆனதுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது சிங்க்ரோனைசேஷன் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இந்த கேம் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுறோமோ அவ்வாறுதான் நம்ம பவர்ன்றது அமையும். நார்மலான பிளேயர்ஸால அரௌண்ட் 30% தான் வந்து சிங்க்ரோனைஸ் ஆக முடியும். பட் இந்த பேன்ட்டு ஹீரோ ப்ரீவியஸ் கேரக்டர் இருந்தா பாத்தீங்களா, பே டோங்கியோன், அவன் வந்து 90% வரைக்கும் சிங்க்ரோனைஸ் ஆகியிருப்பான். அதுதான் வந்து ஒரே காரணம், இந்த பேன்றவன் நம்பர் 1, அதாவது 10 வருஷத்துக்கு ரேங்க் 1ல தான் இருந்திருக்கான். ஏன்னா அது வரைக்கும் மேஜரான கீல்ஸ் எதுவுமே அப்பியர் ஆகல. அப்ப நம்ம இந்த புது கேரக்டர் அவனை ஆகலாம். இவன் ஃபீல் பண்றான், என்கிட்ட அந்த மாதிரியான ஒரு நல்ல பாடி கிடையாது, நான் வந்து அன்லக்கி, நான் வந்து என்னுடைய என்டையர் டைமையும் வந்து என் பாடியை டெவலப் பண்றதுதான் வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு க்ளோஸ்டு பீட்டா வெர்ஷன் தானே. கரண்ட்லயே வந்து ஒரே ஒரு ஆளுங்க இருக்காங்க. கைஸ், பீட்டானா ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு கேமோ ஏதோ விளையாடுறோம்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ணி விட ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜ் வருவாங்க, அதான் பீட்டா வெர்ஷன். சோ இப்ப எல்லாரும் போய் தெரிய வந்திருக்காது, அதுதான் விஷயம். சோ அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த கனெக்ட் வேர்ல்டுல இருக்க ஒரே ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ற ஆள்னா அது நான் மட்டும்தான். இருந்தாலும் என்னுடைய இன்வென்ட்ரி என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யூஸ் பண்றான். அப்ப வந்து யூஸரோட இன்ஃபர்மேஷனை ஸ்கேன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அதாவது யூசர் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதை நம்ம லாக் செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்டேட் ஆகுது. என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய பாஸ்ட் லைஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி அப்ப கத்துக்கின பவர்ஸையும் நான் யூஸ் பண்ணி இந்த கேம்ல நான் அகைன் வந்து டாப் ரீச் பண்ண போறேன். அப்ப ஹீரோ வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம கஷ்டப்படுறான். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்னா வருதுல. என்னுடைய பேர் வந்து ரவுல் ஆஸ்டன். நான் தான் வந்து ஆஸ்டனுடைய யங்கஸ்ட் சன், அதாவது ஃபிஃப்த் கவுண்ட் ஆஃப் த ரூபன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி ஷோ பண்றாங்க. அண்ட் இந்த ஆஸ்டன் கண்ட்ரி அப்படின்றது வெரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கனெக்ட் கேம்ல ஒரு அழிக்க போற கண்ட்ரி தான். அதாவது இந்த கண்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேங்களா, ஆஸ்டன் கண்ட்ரின்றது ரூபன் கிங்டம்ல இருக்க ஒன் ஆஃப் த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. இந்த கண்ட்ரில இருக்கிற எல்டஸ்ட் சன்னும் கவுண்டும் வந்து இறந்துருவாங்க. அதே போல செகண்ட் சன் வந்து காணாம போயிடுவான். எல்லாம் எப்ப நடக்கும்னா, யங்கஸ்ட் சன் வந்து இந்த கண்ட்ரி வந்து இன்ஹெரிட் பண்றான். இந்த டிசாஸ்டர் அப்ப வந்து இங்க போட்டிருக்கிற பேரியர் வந்து பிரேக் ஆயிடும். போல மான்ஸ்டர் இன்வேஷன் இவங்களால தடுக்க முடியாது. நான் தான் இந்த ஃபேமிலியில இருக்க யங்கஸ்ட் சன் ரால் ஆஸ்டன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். இந்த அழகான சிட்டின்றது ஒண்ணு 3 வருஷத்துல வந்து அழிஞ்சிருமா? நான் வந்து அதை கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன். ஏன்னா ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த தேவும் இப்ப நான் கிடையாது, அந்த கிராஷோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எனக்கு கிடையாது சொல்லிட்டு ஹீரோ வந்து இதை என்னுடைய லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த தேவா வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப எனக்கு லைஃப் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு, நான் வந்து இதையும் வந்து ரொம்ப சேடா வந்து முடிக்க விட மாட்டேன். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். காய்ஸ், சேம் கான்செப்ட் தான், எல்லா அனிமேல இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு டாப் ரீச் பண்ணணும் தான் இருக்குது. ஸோ ஓவர் பவர் டிசட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிக்கும்னா இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம காட்டுறாங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆஸ்டன் கவுண்டோடைய ட்ரெடிஷ்னலான செரிமனி வந்து நடக்க போகுது. இங்க வந்து நம்முடைய ஹீரோ வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டானா அவன் வந்து கிங்டம் அகாடமிக்கு போறதுக்கு குவாலிஃபை ஆகிடுவான். நம்மளுடைய ராகுல் யோசிக்கிறான், நாங்க போனா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு அவனுடைய ஸ்வாடையும் வந்து ஸ்விங் பண்றான். இப்படிலாம் நடந்துச்சுன்னா என்னுடைய லைஃப் நான் வந்து ப்ரொடெக்ட் செய்வேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தத்தின் கீழே வந்துடான். அதாவது இந்த பாடி என்ன ஸ்விங்ல வந்து இந்த அளவுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான்.
நம்ம ஹீரோவுடைய லெவல் 5 ராவல்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டேட்டஸ் டவுன் ஷோ ஆகுது. எனது மெயினை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து வெறும் 2 லெவல் டிஃபரன்ஸ் தான் இருக்கேனா, நான் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகியே ஆகணுமே. அதாவது நம்மளுடைய டோர்னமெண்ட்காக ஹீரோ வந்து ட்ரைன் ஆகுறான். 1 மந்த்ன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல கால்குலேஷன் போட்டிருப்பான். இப்போ வந்து கரெக்டா 1 மாசம் ஆயிடுச்சு. டோர்னமெண்ட் டேவும் வந்துருச்சு. ஹீரோ பாக்குறான், வாவ் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு எதிர்த்து வந்து சண்டை போடுவேன். இப்ப ஹீரோ வந்து ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். அவன் மாஸ்டர் வந்து சார் இது வெறும் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து கடந்து வந்த பெயின் இந்த 1 மாசமா ரொம்ப அதிகம். சோ அதனாலதான் நான் வந்து இந்த குவாலிஃபைடே பாஸ் செய்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து என் லெவல நான் செக் செய்யும் போது 13ல இருந்தேன். என்னோட ஸ்டாமினா வந்து இப்ப தயாரா இருக்குது. இந்த மேட்சஸ் குறித்தும் ஒரு பிளானும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அதாவது நான் செமிக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். தப்புன்னு நோக்கி ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு டாட்ஜ் பண்றான். சோ அப்ப என்ன சொல்றான்னா, சாரி என்னோட கை வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றான். பிரீஷியஸ் நோபல், நீங்க வந்து இந்த டோர்னமெண்ட்க்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்கறான். அவங்க கூட 2 பேரும் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து இவன் பேர் வந்து டயோன். சோ இவன் கூட இருக்கவங்க இவனுடைய கசின்ஸ். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நீ திருப்பி அழகு போறன்னு சொல்லிட்டு அந்த டயான் வந்து நம்முடைய ஹீரோ கேடாவளை பார்த்து சொல்றான், விஸ்கவுண்ட் அங்கிள் ஆஸ்டினுடைய செகண்ட் சன். சோ இவனோட கசின் தான் சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அவன் வந்து நம்மளுடைய ராவலுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பிராக்டிஸ் அப்போ வந்து அவனை எப்பயுமே வந்து புள்ளி பண்ணுவான் பாஸ்ட் லைஃப்ல. அதனால நம்ம ஹீரோக்கு வந்து மெமரிஸா வருது. அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து, ஃபேமிலியோடைய மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா வந்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் கிரவுண்ட்ல அனைவரும் வந்து ஈக்குவல் தான். ட்ரைனிங் அப்ப ஏற்படுற இன்ஜுரிஸ்க்கு யாருங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இதான் ஃபேமிலியோட மோட்டோ. இப்போ வந்து 2 கசின்ஸ்குள்ள அடிச்சுனா கூட அவங்க தடுக்க மாட்டாங்க. யோசிக்கிறான், முன்னாடி வேணா இவன் பாக்குறதுக்கு ஒரு ஸ்கம் பேக்கா இருந்திருக்கலாம். அது ரொம்பவே வீக்கா பாக்குறவன அடிச்சுட்டு போலாம். பட் இப்ப அப்படி கிடையாது சொல்லி நம்ம ஹீரோ மனசு யோசிக்கிறான். அப்ப அவனுடைய கசின சொல்றான், நீ வந்து இதுல வித்ரா பண்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து உன்னுடைய ஒரு எலும்பு கூட நான் வந்து இது ஒரு விட்டு வைக்க மாட்டேன். சிங்கிள் போனையும் உடம்புல இருந்து நான் உடைச்சிருவேன் அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறான். கண்டிப்பா இந்த முறை நீ வந்து அழுவுதான் போற அவன் சொல்லி நம்ம ஹீரோ அவன் கடந்தும் போறான். நம்ம ஹீரோ பாக்குறான், டயோனா இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருவான்னு சொல்லி எதிர்பார்க்கறான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜென்டிலா ஸ்மைல் பண்றான். கண்டிப்பா நான் உன்னை ஃபைனல்ஸ்ல கிரஷ் பண்றேன் அவன் சொல்லிட்டு அவனை பாக்குறான். அப்ப வந்து ஒரு பட்லர் வந்து என்னைக்கான டோர்னமெண்ட்டுடைய ரிப்போர்ட் இதுதான் சார்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சோ அத வந்து ஹீரோ ராவனுடைய அப்பா வாங்கி பாக்குறாரு. இப்ப ராவல் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. அவர் வந்து அவருடைய மீலை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பட்லர் ரிப்ளை பண்றாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இந்த குவாலிஃபயர் அப்ப அவனுடைய ஸ்ட்ரென்த் அனைத்தையும் பயன்படுத்தி இப்ப வந்து ஓய்வு எடுக்கிறானா அப்படின்னு பாக்குறாரு. இப்ப நமக்கு ஷோ பண்றாங்க கவுண்ட் மெல்வின் ஆஸ்டன், அவனுடைய அப்பா. பட்லர் வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஹான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவனோட பையன் தான் சொல்லிட்டு இவன் கடைசியா இதை பண்ணிட்டான். அதுவும் குரூப்பான ஸ்டேஜ் முன்னாடி இவன் இந்த பக்காவான விஷயத்த செய்திருக்கிறான். என்னால வந்து அவனை ஃபோர்ஸும் வந்து பண்ண முடியல. அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீ கத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த பிரதர்ஸ கம்பேர் செய்யும் போது இவன் வந்து வீக்காவே இருந்தான். பட் என்னதான் வந்து 1 மந்த் முன்னாடி இவனுடைய டோர்னமெண்ட்கான ட்ரைனிங்க வந்து ஸ்டார்ட் செய்திருந்தாலும் 10 நிமிஷத்துல இவன் வந்து சோர்வாயிட்டு விழுந்தாலும் இவன் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும் இவனை வந்து பல பேர் வந்து புல்லி பண்றாங்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல. ஏன்னா ஒரே ரீசன் இவன் வீக்கா இருக்கிறன்னு காரணமாக. பட் நான் உனக்கு அப்ப ஹெல்ப் செய்து இருந்தேனா, என்னுடைய ஹெல்ப் இல்லாம இவனால எதுவுமே செய்ய முடியாம அந்த ஷேம்குள்ள தள்ளப்பட்டிருப்பான். நான் வந்து கண்டிப்பா வந்து வெயிட் பண்ண இவன் வந்து எழுந்து நிற்பான்னு சொல்லிட்டு, அதுவும் அவனுடைய சொந்த கால்லே. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவன் இப்ப
சர்பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. ஃபைனல் அனைத்துமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பா போயிட்டு ராகுல பார்ப்பேன். அப்புறம் ஷோ பண்றாங்க ஃபைனல்ஸ்க்கான டே வந்து இதுதான் சொல்லிட்டு. அப்ப வந்து நீ என்ன பண்ற, அவனை வச்சு என்ன விளையாண்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கடுப்பாகி கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து இன்னொருத்த கூட ஃபைட் பண்ண இருக்கான். கத்தி புருஷனத்தை விட்டுட்டு அவன் கதையை முடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பர்சனல் ஷிட் இவன் வீக்லிங் தானே அப்படின்னு பாக்குறான். ஏன் அவன் இன்னும் விடாம இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனண்ட்டா வந்து ரொம்ப முடிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து டிட்டர்மைண்டா ஸ்வாட பிரிச்சிருக்கான். இதோட இந்த சாப்டர் 2 வந்து முறைவு பெறுது. சாப்டர் 3யோட ஸ்டார்டிங்ல நம்மளுடைய ராவணோட ஆப்போனண்டா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் செய்யறான். நம்ம ஹீரோ வந்து ஈஸியா எல்லாத்தையும் பிளாக் செய்யறான். அப்ப வந்து அவன் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப கடுப்பாகிறான். நீ வந்து சீக்கிரம் தோத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டாச் பண்றான். அப்ப அங்க இருக்க பீப்புள் வந்து பாத்தீங்களா அவன் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண சொல்லிட்டு வேகமா பாக்குறாங்க. ஆப்போனண்ட் வந்து எத்தனை முறை அவனை வந்து அட்டாக் செய்தாலும் வந்து இவன் வந்து ஈஸியா வந்து பிளாக் செய்யறானே. சோ இவன் வந்து எந்த அளவுக்கு சமாளிக்கிறான்னா வந்து கண்டிப்பா வந்து ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு பீப்புளும் வந்து பாக்குறாங்க. அப்ப ஆப்போனண்ட் வந்து ரொம்ப கடுப்பாகுது. யூ ரேட், இந்த இடத்த விட்டு ஓடிப்போன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா பிளாக் செய்யறான். நீ வந்து கவுண்ட் ஃபேமிலியோட ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் செய்துன்னு இருக்கான். நீ சொல்றது வந்து என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கிறான். அப்ப வந்து பீப்புள் கத்துறாங்க அவனை முடி எட்மண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவனோட பேர் வந்து எட்மண்ட் போல. நீ வந்து இது இவ்வளவு நேரம் ஏத்துன்னு போயிட்ட, நான் வந்து என்னோட சேலரிய வந்து உங்களதான் பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து இவன் ரொம்ப கடுப்பாறான். சுத்தி எல்லாம் இவ்வளவு கடுப்பேத்துறாங்கல்ல அந்த ஆடியன்ஸ். நான் வந்து இதோட வந்து முடிச்சுன்னு சொல்லிட்டு எட்மண்ட் வந்து அவனுடைய மானா ஸ்குவாட வந்து பயன்படுத்துறான். சுத்தி வந்து ஒரு ப்ளூவான மானா வந்து டென்ஸா ஃபார்ம் ஆகி இருக்கும். பீப்புள் வந்து கண்டிப்பா இதை டாச் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து இந்த ஹிட்டே வந்து அவனை தோக்கடிச்சிடும் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப வந்து சாவு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மானாஸ் வந்து கொண்டுட்டு வரான். அதை சுத்தி ஒரு அலை மாதிரி தான் காட்டுறாங்க. மானாஸ் படம் எனக்கு இது ஷுவரா தெரியல, பட் அவங்க அது மாதிரி போட்டுருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து நல்லா போக்கஸ் பண்றான். அதுல இருந்து அவன் டாச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அப்ப அங்க வந்து ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமா வந்து ஸ்டேடியம் பாக்குறாங்க. அப்ப வந்து ரெஃப்ரி வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. The winner is ராகுல், அதாவது தேர்ட் சன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஃபிஃப்த் சன் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல இருக்க மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆப்போனண்ட் ஆகிய என்னால ஏத்துக்க முடியாது, அவன் என்ன ஜெயிச்சான் அப்படின்னு கேட்கும் போது ரெஃப்ரி சொல்றாரு, என்ன முட்டாள்தனமா பேச, நான் வந்து இந்த மேட்சை நிறுத்தலன்னா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கழுத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. சோ நீ வந்து கண்டிப்பா இறந்திருப்ப. ஆக்சுவலா இந்த எட்மண்டுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா மைன்யூட்டான ஸ்லாஷ் இருக்குது. அது ரத்தம் ஊத்தி இருக்கு, ப்ளீடிங் ஆகுது. எட்மண்ட் யோசிக்கிறான், நம்மளோட மானாஸ் பாட கொண்டு இவன் அடிக்கிற போது இவன் இதுக்காக என்ன இருந்தானா, இவனுடைய நெக்கதை வந்து எய்ம் பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆகிய ராவனை பார்த்து பயப்படுறான். அப்ப எட்மண்ட், நீ வந்து இந்த கண்ட்ரிய பத்தி மரியாதை குறைவா பேசியிருக்க, இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதாவது சொல்றான். சோ அவன் வந்து ரொம்ப பயத்திலேயே நம்ம ஹீரோவை பாக்குறான். சோ அப்ப ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போற ஈவினிங் டைம்ல அவனுடைய எஸ்டேட்குள்ள. அவங்க வந்து மெய்டும் வந்து நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய ராவணம் வந்து ரொம்ப ஹாப்பியா ஹோலி ஷிட் நான் கடைசி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவனோட ஸ்டேட்டஸ் அவன் பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஹாஸ்டன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாஸ்டரியில வந்து நம்ம ஹீரோ வந்து பிகினர்ல இருந்து லெவல் 9க்கு ரீச் ஆகியிருக்கான். அப்ப என்ன சொல்றேன்னா என்னோட பிளான் வந்து ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றான். வந்து என்ன பிளான் சொல்லி இப்ப ஷோ பண்றாங்க. பொதுவா இவ்வாறான கேம்ஸ்ல வந்து நம்மளுடைய லெவலுக்கு அதிகமான இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸ் கூட ஃபைட் செய்யும் போது அதிகமான எக்ஸ்பி வந்து கிடைக்கும். சோ அதனாலதான் ஹீரோ வந்து
இந்த ஆப்பன் கூட வந்து ஃபைட் பண்ணதால அவன் ரொம்ப ஃபைட் பண்ணுவான் பாத்தீங்களா. ஆனா அவனுக்கு அதிகமான எக்ஸ்பி வந்து கிடைத்திருக்கு. அண்ட் இந்த பிளான் ஏன் ஒர்க் ஆச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த கேம் மோட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மல்டிபிளேயர் சொல்லிட்டு ஹீரோ வந்து ரிவைவ் வந்து புது ஸ்கில்லே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹார்ட் கோரான மோடு, ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான மோடு. இதுல வந்து அதிகமான ரிஸ்க் எடுத்துனா அதிகமான ரிட்டர்னும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஷோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ண சொல்லிட்டு ஹீரோட ஸ்டேட்டஸ் நமக்கு ஷோ பண்றாங்க. நேம் வந்து ராகுல், லெவல் வந்து 19, ஹார்ட் கோர், அதாவது ஹார்ட் சேலஞ்சர் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுவோம். கிளாஸ் வந்து ஸ்குவாட் பிகினர், அதே போல சைக்கோ கைனடிக் பவர்லயும் பிகினர். அஃபிலியேஷன் வந்து ஹாஸ்டன் கண்ட்ரி. டைட்டில் வந்து ஹாஸ்டன் கவுண்டுடைய யங்கஸ்ட் சன்னு. ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 22 இருக்கு, ஹெச்டி 25 இருக்கு, ஸ்டாமினா வந்து 19 இருக்கு, இன்டெலிஜென்ஸ் 15 இருக்கு, இருக்கவர் வந்து 34 இருக்கு, மானா வந்து 29, பவர்ஸ் வந்து அதிகமா 35 கொடுத்திருக்காங்க. சென்சஸ் வந்து 30. யூனிக்கான ட்ரைட்ஸ் பாத்தீங்கன்னா சைக்கோ கைனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பிளஸ் இருக்கு. ராயல் டிலே சொல்லிட்டு ஏ இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்புறம் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் வந்து நார்மல் மோட வந்து சூஸ் செய்திருந்தேன்னா எந்த அளவுக்கு 1 மந்த் லெவல் அப் வந்து பார்த்திருக்க முடியாது. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஹார்டை சூஸ் பண்ணிருக்கான்ல. அப்ப பாக்குறான் யூனிக் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கைனடிக் ராயல் டிலேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து யூனிக் ட்ரேட்ஸ்ன்றது இருக்குது. சைக்கோ கைனடிக் மேஸ்டர்னு இருக்கு. சோ அது வந்து ஒரு கிரீக் வேர்டு மாஸ்டருக்கு. சோ அப்ப என்ன சொல்றேன்னா, அப்படியே டவுன் கிட்ட இருந்த அதே ஸ்கில் வந்து என் கிட்டே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ராயல் லீனியேஜ்ன்றது இந்த ராவல் கிட்ட இருக்க ட்ரைட் போலயே அவன் ஹீரோ பாக்குறான். சோ இன்னும் வந்து சில ஸ்கில்ஸ் வந்து அன்லாக் ஆகாமலே இருக்கு அப்படின்னு பாக்குறான். நான் வந்து டெவலப் பண்ணா கண்டிப்பா இதுவும் வந்து எனக்கு அன்லாக் ஆகிடும். லெட்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் மேட்சஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஸ்கில் வந்து செலக்ட் செய்யறான். அப்ப வந்து இந்த வின்னர் இஸ் ராவல் வந்து காட்டாங்க. நம்மளுடைய ஹீரோ வந்து ஈஸியா ஆப்பன்ஸ் எல்லாரையும் வந்து தோக்கடிச்சுட்டே இருக்கிறான். வின்னர் ராவல் சொல்லிட்டு ஒரு மேட்ச் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சுட்டு இருக்கான். அப்ப வந்து எல்லாரும் பாக்குறாங்க, இந்த யங்கஸ்ட் சனன்றவன் கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டான் போலே, எப்படி இது வந்து நடந்துச்சு அவன் பேசுறான். அவன் வந்து கண்டிப்பா வந்து லக்கியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து காசிப் பேசுறாங்க. கண்டிப்பா அவன் ஏதாவது ட்ரிக்கை தான் பயன்படுத்தி இருப்பான், ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம ஹீரோவா சொல்றேன், கனெக்ட்ல இருக்கிற சிவிலியன்ஸ்னால ஏபிசிஎஸ் இதை பத்தி கண்டுபிடிக்க முடியாது, அதாவது பிளேயர்ஸுடைய பவரை பத்தி. ஸோ இப்போ ஹீரோ வந்து சைக்கோ கைனடிக் பவரை பயன்படுத்தி வந்து யாருக்கும் தெரியாம ஜெயிச்சிருப்பான். இதை பத்தி நார்மலோட சிவிலியன்ஸ்க்கும் அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்காது. நான் வந்து பெட்டரா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த சீக்ரெட்டை வந்து கடைபிடித்து தான் ஆகணும். அதாவது சைக்கோ கைனடிக் பவர் எனக்கு இருக்குது, என்ன இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பவர் ஷோ பண்ணா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. இப்ப கரண்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான், ஓகேங்களா. என்னுடைய ஆக்டிங் ஸ்கில் கூட சேர்த்து கண்டிப்பா இதையும் வந்து மறைச்சுதான் ஆகணும். அப்ப வந்து சார் இது வந்து இவான்னு சொல்லி டோர் பின்னாடி சத்தம் கேட்குது. அவன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த பக்கர் தான் வந்திருக்காரு. அவர் நேம் இவான் போல, ஓகேங்களா. நீங்க வந்து ரொம்ப அடிப்படல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து நான் வந்து பெர்ஃபெக்ட்லி ஃபைனா தான் இருக்கேன், அப்படி ஹர்ட் ஆனா கூட வந்து ப்ரீஸ்டோ ஹீரோ வந்து என் கூடவே தான் இருக்காங்க சொல்லிட்டு நம்மளுடைய ராவல் வந்து ரிப்ளை பண்றான். இருந்தாலும் உங்களுடைய கார்டை வந்து டவுன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பட்லர் வந்து சொல்றாரு ரொம்ப கைண்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சில காயங்களை நம்மளால ஹீல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ராவல வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னை பத்தி உண்மையிலே வந்து ரொம்ப வரி பண்றாரு போலவே. அவன் வந்து கண்டிப்பா என்னோட பாஸ்ட் லைஃப் மாதிரி எந்த லைஃப்லயும் ஆக விட மாட்டேன். கேட்ட விஷயம் என்ன ஆச்சு அவன் சொல்ற நம்ம ஹீரோ சிலிஸ்டன் கேட்கறான். அப்ப இவான் சாரோ வந்து கொடுக்குறாரு, என்னங்க நீங்க கேட்டதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒரு ஷீட் மாதிரி இருக்கு. நம்ம பட்லர் கேக்குறாரு, நீங்க வந்து ஷுர் தானா, ஏன்னா வந்து அடுத்த ரவுண்ட்ல டியான் நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு கேட்கும்போது நீங்க கவலைப்படுங்க அதை பத்தி, கண்டிப்பா வந்து நான் தான் ஜீவன் சொல்லிட்டு நம்மளுடைய ரவுல் வந்து தில்லா சொல்றான். அப்ப வந்து இவன் ஆகிய பட்லரை வந்து நான் உங்களை நம்புறேன் சார், இப்ப நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவனுடைய கான்பிடென்ட்ட பார்க்கும்போது கவுண்ட வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கோரிடர்ல நடந்துற மாதிரி யோசிக்கிறாரு. பட் நம்மளுடைய ரவுனுடைய ஃபைனல் ஆப்பனண்ட் யாருன்னா சார் டியான்.
அகேன்ஸ்டா ஃபைட் பண்றவங்கள அவன் வந்து கொடூரமான காயங்களை ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அதாவது அந்த இவான் ஆகிய பட்லர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல வந்து இவன் எல்லாத்தையும் படிச்சிருக்கான். ஓகேங்களா? என்ன போட்டுக்கன்னா ஆஸ்டன் கண்ட்ரி வந்து ஒரு பெட்டிங் சிஸ்டம் மாதிரி வந்து மேக் பண்ணிருக்காங்க. இதன் மூலயமா வந்து இந்த கண்ட்ரில வந்து பெட்டிங் வந்து லீகலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்காக மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடியோ வந்து இங்க பெட் செய்ய முடியும். சோ இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா என்னுடைய பிளேஸ வந்து நான் இந்த ஃபேமிலியில இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்லி திங் இப்ப நான் பண்ண வேண்டியது சொல்லிட்டு ஹீரோ வந்து அரண்டைக்குள்ள என்டர் ஆகுறான். வந்து அந்த டியோனை கிரஷ் பண்றது தான் சொல்லிட்டு பாக்குறான். அப்ப வந்து ஃபைனல் மேட்ச் இப்ப ஆரம்பிக்க சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனோட ஸ்டார்ட்ல ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு ஷோ பண்றாங்க. இங்க இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு டியான் கையால தோக்கிறதுக்கு. இந்த டைம் அது உன்னுடைய ஸ்கில்ல வந்து பயன்படுத்தி ஜெயிக்க பாரு ராகுல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம டியானோ வீக்லிங் நீ வந்து எப்படியோ இந்த அளவுக்கு வேலை செய்து வந்துட்ட, இதுதான் வந்து உன்னுடைய ஒஸ்ட் டெசிஷன் நீ வாழ்க்கையில எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம டியானும் கலாய்க்கலாம். இப்ப வந்து உன்னை சேர் பண்ணதை வச்சு பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு ஒர்க்லெஸ்ன்னு தெரியுது. அதாவது ஹீரோ வந்து அவங்களுடைய ட்ரிக்க பயன்படுத்தி ஏமாத்தி ஃபைனலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து ஹீரோ வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க. டியானோ வந்து நான் உன்னை தோக்கடிச்சு எடுத்த முடிவு வந்து தப்புன்னு சொல்லி ரிகல்ட் சொல்றான். தலைவன் எல்லாம் பார்த்தா அது தமிழ் மாதிரி இங்க பார்த்தா வந்து ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லிட்டு நம்மளுடைய டியானோ வந்து தேவனா பேசுறான். ஹீரோ வந்து அவனை மார்க் பண்ற விதமா வந்து அப்படியே கொட்டாய் விடுறான் சலிப்பா. நீ என்ன உன்னுடைய நாக்காக இங்க ஸ்ட்ரெச் பண்ண வந்திருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கேட்கறான். இதை பார்த்த டியானோ வந்து என்ன அரகண்டான சொல்லிட்டு அசிங்கமா கேட்டுட்டு அவனுடைய ஹோலியான பேனாவை ஓவர்வெல்மிங்கா வந்து ரிலீஸ் செய்யறான். ரால்ல வந்து இவருக்கு ஒரு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப நம்மளுடைய ராவல வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு கடுமையா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஹீரோ பாக்கலாம். என்ன தெரியுதுன்னா இவனோட நேம் வந்து டியான், லெவல் 42, கிளாஸ் வந்து எக்ஸ்பர்ட் நைட், ஸ்வாட் யூசர், அஃபிலியேஷன் ஆஸ்டின் விஸ்கான்டி, டைட்டில் வந்து ஆஸ்டன் விஸ்கான்ஸ் ஸ்டாரு ஸ்வாட் ஜீனியஸ். நிறைய இருக்கு போல டைட்டிலே. ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலான டேலண்ட் வந்து கிரேட் B-ல வச்சிருக்கான். ஸ்ட்ரென்த் வந்து 52, எபிலிட்டி 41, ஸ்டாமினா 43, இன்டெலிஜென்ஸ் 18, வில் பவர் 14, மானா 32, சென்சஸ் 21. நம்ம ஹீரோவோட இவனும் ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா? நம்மளுடைய ராவனுடைய யோசிக்கா இவனோட பொட்டன்ஷியல் டேலண்ட்ல வந்து வெறும் B-ல தான் இருக்கா. அதாவது பாக்குறதுக்கு என்னதான் இம்ப்ரெசிவா இருந்தாலும் இவனோட லிமிட் வந்து இவ்வளவுதான் போல. அதாவது B தான் இவனோட லிமிட்னு சொல்றான். மிஸ் எல்லாமே அதிகமா இருக்கும் பாருங்க. பட் என்னுடைய அந்த பொட்டன்ஷியல் டேலண்ட் மட்டும் B-ல இருந்திருக்கும். இதை வச்சு சொல்றான். இப்ப வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறது சொல்றான். அப்ப நம்மளுடைய டியானா வந்து நான் உன்னை கொல்ல போறேன் கோழின்னு சொல்லிட்டு கடுப்பாகி அந்த இடத்துல இருந்து சார்ஜ் பண்ணி வரலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டியானா வந்து பிளாக் செய்யறான். அப்ப அங்க இருக்கவங்க பாக்குறாங்க எனது ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவனும் கடுப்பாயிட்டு நீ இன்னும் இங்க ஷோ ஆஃப் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னுடைய ரோல வந்து அவனுடைய எலாஸ்டிசிட்டின்றது என்னோட எதிர்பார்ப்பு கம்மியா தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் என்னோட வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து ஈஸியா அதை டான்ஸ் பண்றான். இப்ப ரோல வந்து பாக்குறான் ஏன் என்னால நடிக்க முடியல அப்படின்னு பாக்குறான். நம்மளோட ராவுல வந்து தில்லா அவனோட ஸ்பாட் பார்த்து வந்து ஈஸியா கவனிக்கிறான். சோ அவன் அடிக்க அடிக்க வந்து ஈஸியா பிளாக்கும் செய்யறான். நம்மளுடைய ராகுல் வந்து டேனோட காலை தட்டிங்கிறான். அப்ப என்ன சொல்றான்னா வந்து ஸ்வாட் ஸ்கில்லாம் இவங்கிட்ட இருக்கு, பிராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஒரு ஜெனடிக்கான நோபல் ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த டியான் கையால் தான் ராகுல் வந்து புள்ளி செய்யப்பட்டிருப்பான். அதெல்லாம் வந்து இவன் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இவன் நம்மளுக்கு மார்க் பண்றான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நீ என்ன ஏதாச்சும் விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு
அவனுடைய ஆரா வந்து ஃபுல்லா அன்லீஷ் பண்ணி ஐ கில் யூ அசிங்கமா சொல்றான். ஓகேங்களா? ஹீரோ சொன்னா எனக்கு தெரியும் இவனுக்கு வந்து மானஸ் ஸ்குவாட் தெரியும். அதாவது டேவோட உடம்பு ஃபுல்லா வந்து மானா வந்து செப்பரேட் ஆகுது, பர்பிள் கலர் ஆறா மாதிரி வருது. அப்ப ஆடியன்ஸ் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டியான் கையில அந்த ஸ்குவாட் வந்து பறந்து போயிடுது. அப்ப வந்து நம்மளுடைய ராவணன் வந்து போரிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயமே கிடையாது டியான் அப்படின்னு சொல்லிட்டு டெரரா சொல்றான். டியானா வந்து அவன் ஸ்வாடுக்காக ஓடுறான். அப்ப ஹீரோ வந்து சேம் அவன் காலை வந்து வைக்கிறான், திரும்பி தடிக்க வைக்கிறான். அப்ப என்ன சொல்றான்னா சேம் ட்ரிக்குக்கே நீ ஃபாலோ ஆகுற, உங்ககிட்ட ஆங்கர் இஷ்யூன்றது இருக்குது. அப்ப என்ன சொல்றேன்னா விஸ்கான்டி ஆஸ்டினோட நேமுக்கே நீ வந்து களங்கம் விளைவிச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டியோனை வந்து சார்ஜ் பண்ண நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஹீரோ வந்து அசால்ட்டா அவனை தூக்கி கடாசலாம். சோ அவ்வளவுதான். டியோனை வந்து மட்டையாக்கிட்டான். சோ பீப்புள் வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. அந்த டியோனு தோத்துட்டானு பாக்குறாங்க. நம்முடைய ஹீரோ ராவணன் வந்து ரெஃப்ரி ராபர்ட் வந்து கீழே கிடக்குறாங்க. நான் இனிமே வந்து மேட்சை கண்டினியூ செய்யணும்னு கேட்கும் போது வின்னர் இஸ் பால் ஆஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஆஸ்டன் கம்மிங் ஆஃப் த ஏஜ் டோர்னமெண்ட். இப்பதான் வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் செய்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டு கெத்தா அவனோட ஸ்குவாட முடிச்சு நிக்கிறான். யங் மாஸ்டர் நான் உங்களை பிலீவ் செய்தேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த வீக்லிங் ஜெயிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அதாவது ஹீரோ என்ன சொல்றான்னா நான் வந்து ஹாப்பியா இருக்கணும் ஜெயிச்சதால, பட் என்னோட ஸ்டாமினா வந்து ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடுறான். அப்போ வந்து ஹீரோன்னு கூப்பிடுறான். சோ ஹீரோ பாக்குறான் கம்மிங் ஆஃப் த ஏஜ் டோர்னமெண்ட் பெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து ரிவார்டு கிடைச்சிருக்குது. எஸ்டோட கிரேடு பாத்தீங்கன்னா D+ல தான் இருக்கு. என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து ஹீரோ வந்து இந்த டோர்னமெண்டோட செமிஃபைனலுக்கு வந்தா போதும். பட் ஃபைனல் பிளேஸ் வந்து நம்ம ஹீரோ பிடிக்கிறான்னா ஹீரோ வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டும் கிடைக்கும். ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரிசல்ட் வந்து ஹீரோட சாம்பியன் நம்ம ஹீரோ இந்த டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் சொல்லிட்டு ரிவார்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிடைக்குது. அதே போல 300 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பிளேயர் ஷாப்ல வந்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கலாம். ரேண்டம் ஸ்கில் புக் வந்து நம்ம ஹீரோ கிடையாது. அது வந்து கிரேட் இ அல்லது லோவர்னு போட்டிருக்கு. தென் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஹீரோ ப்ரொவைட் பண்றாங்க. 5 கிரேட் டி ஸ்டாட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரேண்டம் ஸ்கில் புக் வந்து கிரேட் பி ஆர் லோவர்னு மாத்திட்டாங்க. சோ அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து கிரேட் இ புக்கு அது போலதான் கிடைக்கணும். இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டா வந்து அதை டியா மாத்துறாங்க. அதே போல எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவும் ப்ரொவைட் செய்யறாங்க. சோ ஹீரோ வந்து செமிக்கு போனா அவனுடைய குவெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பட் பன்னெண்டா ஜெயிக்கிறானா அவங்க எக்ஸ்ட்ரா லெவல் கொடுப்பாங்க. சோ அதான் இப்ப நடந்திருக்கு. நினைக்கானா நான் வந்து கண்டிப்பா கிங்டம் அகாடமிக்கு மூலியமா சென்றுடுவேன். அப்ப வந்து அந்த பட்லர் இவனு சொல்றாரு நான் வந்து யங் மாஸ்டரை பார்த்து பெருமைப்படுறேன். அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வந்து 1 மாசத்துல இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எக்ஸ்பிரஷன் காட்டாம தான் இருக்காரு. ஓகேங்களா? இந்த டியான் கூட விளையாடிட்டு தான் இருந்திருக்கான். ரியலி 1 மந்த்ல இந்த அளவுக்கு வந்திருக்கானா டெஃபினட்டா ஒரு ஜீனியஸ் தான். அப்ப நம்ம ராவணன் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். அவங்க அப்பா பாக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் பெருமையா தான் இருக்கு. அதே விஷயம் என்னடா கனவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேன்ஷனை ஐடி ஷோ பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ராவணன் கேட்கிறான் அவங்க அப்பா கிட்ட. வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சிமிக்கும் போனேன், டோர்னமெண்ட் வந்து லீட் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சுச்சுவேஷன் புரியுது, பட் நீ என் கூட எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. நீ வந்து இந்த மாதிரி மேட்ச் முடிச்சோன்னு ஃபீல் பண்ற எனக்கு புரியுது, பட் நீ கொஞ்ச நேரம் என் கூட இருந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்குவாட்
ஜேர்னியை வந்து நீ ஆரம்பிக்கணும்னா அது வந்து லைஃப் லாங் வந்து நீ லேர்ன் செய்துதான் ஆகணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து நான் கண்டிப்பா இந்த அகாடமிக்கு போயே ஆவேன், நீங்க சொல்றதெல்லாம் என்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா வந்து ஆச்சரியமா பாக்குறாரு, இந்த அளவுக்கு வளர்ந்துறான்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து மைல்டா சிரிக்கிறாரு. ஓகே ஃபைன், இந்த அகாடமிக்கு போயே ஆகணும்னா என்னை பாஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்குவாட வந்து எடுக்கிறாரு. சோ பின்னாடி வந்து ஒரு பேரோட சிம்பிள் மாதிரி வருது. அவங்க அப்பா அவ்வளவான டென்ஷனா ஆறாவ கொண்டு இருக்காரு. இது வந்து உனக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது மை சன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ராவணன் பாக்குறான், என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.